என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிஎல்ஜி மோட்டோலாக்ஸ் பேசுகிறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, ஒரு பெரிய ரைடுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஃபண்டுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பார்ட் டைம்லாம் இல்லை, ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் நான். என் பேர் கௌதம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஃபீனிக்ஸ் மால் தாங்க போயிட்டுருக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:59 ஆகுது. என்னடா இன்னத்துக்கு எங்கடா ஃபீனிக்ஸ் மால் திறந்துருக்குன்னு நினைக்காதீங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, ஸோ அவங்கள பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் அவங்கள பார்த்து. அவங்களா ஃபோன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, சரி ஓகே நம்ம இத்தனை வருஷமாக ஆகிடுச்சு, நம்ம ஒரு வாட்டி கூட அவங்கள பார்க்கல அப்படின்னு எனக்கே தோணுச்சு. சரி அதுதான் இந்த வாட்டி நம்ம போய் பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னடா அவங்களன்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஆமாங்க, அவங்க வந்து ஒரு கேர்ள். என்னோட சின்ன வயசுலேருந்தே அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதனால தான் சரி இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் அவங்க கூட தான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் லாகாக எடுக்கலான்னு இருக்கிறேன். என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க மக்களே. ஸோ புது கண்டென்ட்டில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அப்படியே நான் ஜாலியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் காமெடி பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஸ்டீவ் தட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, காலையில் டைமில் சென்னை வேறு ரகம்தான். அது நான் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் காலியாக இருக்குது. காலையில் எப்பவுமே சென்னையில் ட்ரைவ் போகிறதும், அதே மாதிரி நைட்டு சென்னையோட முகமே வேறு. ஏன்னா அது வந்து செம்ம அழகாக இருக்குங்க. ரொம்ப டிராஃபிக்கும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி தான் அதுவும். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் எந்த ரூட் வழியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வழியாக தாங்க. நான் வந்து முதல்ல சென்ட்ரல் போக போகிறேன். சென்ட்ரலில் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நான் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேங்க. காலையில் இவ்வளோ பேர் எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரியல. ஸோ என்னோடய அடுத்த வண்டிக்கு அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, அது வந்து இன்னும் 2 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நான் கேட்ட அந்த ஒரு கலருக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது. மற்றபடி மற்ற கலராக இருந்தால் இன்னும் எப்பயோ கையில் வந்திருக்கும். நான் அந்த வண்டிலையும் ஒரு மோட்டோ லாகிங் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பசங்க கூட போலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா என்ன தான் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸவே பார்த்தாலும் பசங்க கூட இருக்கிற சந்தோஷம் வரவே வராதுங்க. ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ஒன்று கலாய்ப்பானுங்க, ஏதாவது ஒன்று பேசுவானுங்க. அது செம்ம யூனிக்காக இருக்குங்க. பசங்களை பற்றி சொல்லப்போனால் பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுலே. நான் பசங்களை பற்றி வருங்க, இப்போ கூட ஒரு கேங்காக போகிறாங்க. அதெல்லாம் அப்படி தாங்க. நம்ம ஒருத்தரை உண்மையாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எப்படி தம்மாங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரையும் பற்றியும் பேசிகிட்டே இருப்போம். கடைசியாக நம்ம ஒரு பிடிச்சவங்களோட ஒரு பேரோ இல்லை நம்ம க்ளோஸாக இருந்த நம்ம ஃப்ரெண்டோட பேரோ சொல்லும்போது ஒரு 2 செகண்டு நம்ம அப்படியே யோசிப்போம். அது எப்படி இருந்துச்சுல்ல அப்படின்னு ஒரு 2 செகண்ட் யோசிக்கிறீங்க பார்க்குறீங்களா? அதுதான் அந்த 2 செகண்ட் யோசித்தாலே போதும் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்ட்டு. ஏன்னா நம்ம ஒருத்தரை பற்றி யோசிக்கிறனாவே நம்மளுக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அதில் தெரிஞ்சிடும். மற்ற ரைடோட அப்டேட்டை நான் அப்படியே வந்து
போக போக நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த வாட்டி வெயில் கொஞ்சம் அதிகமாக, சரி வெயில் அப்போ நம்மளுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது இடத்துக்கு போகணும். அதனால் அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். 2 பிளான் இருக்குது. ஒன்று மகாராஷ்டிராவில் போகலான்னு, அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற கொடைக்கானல் இல்லைன்னா ஊட்டி. பட்ஜெட்டை பார்த்து தாங்க நானும் போகணும். ஏன்னா இங்கேயே நான் வண்டிக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், கேரளாவுக்கு போனதுக்கும் நிறைய ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்க்கலாம். இப்போ தானே நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், போக போக நம்மளும் கண்டினியூஸாக போட ஆரம்பிப்போம். அவங்க வரதுக்கு எப்படி லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பேசாமல் நம்ம போயிட்டு ஏன் அண்ணா நகரில் கொஞ்ச நேரம் போயிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு தோணுது. இப்போ என்னன்னு தெரிலங்க, அக்கிரா இப்போ வந்து வர மைலேஜ் தர மாட்டேங்கிறான். கொஞ்சம் வண்டி வெயிட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் அக்கிரா தரவே மாட்டேங்கிறான். நானே எவ்வளோ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னு போய் முதல்ல சர்வீஸ் சென்டரில் போய் பார்க்கணும். ஆனால் சர்வீஸ் விட்டுட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் நிஜமாக விடலை, விடணும். அதுக்கு என்னெல்லாம் செலவு வைக்க போகிறான்னு எனக்கும் தெரியலங்க. காலையிலேயே எப்படி தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டிஃபன் கடையில் வந்து சாப்பிட்றானுங்கன்னே தெரியலையே. பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகுது, ஆனால் காலையிலேயே வந்துடுறானுங்களே, எப்பட்றா இவனுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த அண்ணா நகர் சைடு இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாலே ஐயோ என்னடா வயிற்றுச்சல் போடுறியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், லைட்டாக. இது உண்மையாக சொன்னால் அண்ணா நகர் மாதிரியா இருக்கு. ஏன்னா இவ்வளோ காலியாக இருக்கு. காலங்காத்தால் வந்தால் காலியாக இருக்கமே என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். புரியுது, ஆனால் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குல்ல. என்னோடய அடுத்த வீடியோ நான் அப்டேட்டு நான் இப்போ சொல்லிடுறேன்னு சொன்னேன். அது வந்து ட்ரிப்பு போகிறதுக்கான அந்த வீடியோ தான், அந்த மகாராஷ்டிரா ஊட்டி கொடைக்கானல். இப்போது நான் ஒரு டாஸ்க் என் எனக்கு கொடுத்துருக்கான், அதுக்காக தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அது புதுசு, நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணதில்லை. என் அண்ணா இந்த டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறா, அப்போ தான் மற்றவங்களோட கஷ்டம் என்னென்னு உனக்கு புரியும்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். மற்றவங்களோட மீன்ஸ் அவங்க தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களோட கஷ்டம் எனக்கு ரொம்ப புரியும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அது எந்த மாதிரினா நீங்கள் பார்ப்பீங்க, அது நான் சொன்னாலாம் அதை ஒன்றும் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படியே அண்ணா நகர் பார்க்கில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்கக்கிட்ட எங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டுட்டு அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணும்போது அப்படியே நான் லாக் எடுக்கிறேன். சார் நம்ம இப்போ வந்து அண்ணா நகர் பார்க்காண்டருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் காலையில் அண்ணா நகர் பார்க்குக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் தெரிப்பாங்க, அப்படி செம்ம கூட்டமாக இருக்காங்க. ஃபுல்லாக ஜாகிங்கு, ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு எல்லாமே அதுக்குள்ளே விளையாடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் ஆகிறது தான் எனக்கு அது தேவை. நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போது டைம் 8:05 ஆகுது, அப்போ கூட நம்ம ரோடு கொஞ்சம் காலியாகிறனால கொஞ்சம் ஓகே தான். எவ்வளோ க்யூட்டாக கத்திட்டுக்குது. ஸோ இப்போ நம்ம கிளம்பி இங்கேருந்து சென்ட்ரல் போயிடுவோம். ஏன்னா அவங்க 9 மணிக்கு வந்துடுவேன்னாங்க. சரி, எனக்கு இங்கேருந்து பொறுமையாக கிளம்புறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் காலையிலேயே கொஞ்சம் வெயில் சுல்லுன்னு தாங்க இருக்குது. என்னன்னு தெரில இந்த வாட்டி.
சவுத் இந்தியா ஃபுல்லாக வெயில் நல்லா பழக்க காசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மதன் கௌரி ஷோ கூட வீடியோ போட்டிருக்கிறாரு. ஸோ அதனால் நல்லா தண்ணி குடிங்க, எப்போவுமே பாடியை டீஹைட்ரேட்டாக விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிங்க, அது கஷ்டம்தான், குளிங்க பரவாயில்ல. குளித்து உடம்ப வந்துட்டு அந்த வார்ம்லேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. தயவுசெய்து சும்மா மட்டும் யாரும் வெளியே வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வெயில்லாம் தாங்கவே முடியலங்க, அப்படி இருக்குது. வெயிலுக்கு முன்னாடி எப்படியாவது ஃபீனிக்ஸ் மால்குள்ளே போயிடணுங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில், சுல்லுன்னு இருக்குது. நல்லா கொட்டாய விட்டு இருக்குது. சாரி, ஸ்லீப்பாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ இப்படியே நீங்கள் போனீங்கன்னா நியூ ஆவடி ரோடு வரும். சாரி, எனக்கு இந்த ஸ்கார்ஃப் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நல்லா பிடிச்சி உதட்ட போட்டு அழுத்துது. இப்படி தான் பேசுகிறானே எனக்கும் தெரியல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். காலையிலே இந்த டீ கடை டிஃபன் கடை தாங்க சும்மா போனி போகுது. இந்த காலையில் டைமில் எப்படி தான் இவங்களுக்கு சாப்பிடணுன்ற அந்த மைண்ட் தாட் வருதுன்னே தெரியல. நம்மளுக்கும் காலைல ஆனால் சாப்பிடணும்னு தோணவே மாட்டேங்குது. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? எனக்கு மட்டும் தான் அந்த நோய் இருக்கா, இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கா? நான் இவ்வளோ காலியான ரோடில் நான் போனதே இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி காலியாக தனியாக போகணுன்னு ரொம்ப ஆசை, டிராஃபிக் இல்லாமல். பரவாயில்ல, இந்த வாட்டி அதுவும் நடந்துச்சே நம்ம நினச்ச மாதிரி. ஸோ காலையில் வந்து இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க. பரவாயில்லங்க உங்களுக்கு. எனக்கு ஒரே டவுட்டு தாங்க, ஏன் மற்ற நாள் இல்லாமல் சண்டே மட்டும் உங்களுக்கு சர்ச் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் கேட்குறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் நான் மன்னிச்சிடுங்க, ஆனால் எனக்கு அந்த டவுட்டு தான், ஏன் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? ஏன்டா இப்படி வேகமாக போகிறீங்க? Flashback. ஆமாம், நம்ம மட்டும் யோகியம், நீ என்னடா வேகமாக போன அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க. வண்டி பக்கத்தில் அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். எப்போ தெரியுமா? நம்ம வண்டி என்ன சிசின்னே நம்மளுக்கு தெரியாது, அந்த சிசி கணக்கே நம்ம அன்றைக்கி போட மாட்டோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது எப்படி தோணும், நீ யாரா என் வண்டியை முதல்ல முந்திட்டு போகிற அப்படின்ற ஒரு ஈகோன்னு சொல்லலாம். அப்படின்னு ஒரு ஈகோ வரும். அந்த டைமில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார வேலையை பார்ப்போம், இந்த வேகமாக போய் சீனை கட்டுறது. ஆனால் அந்த நேரத்தில் முடிஞ்சிடும், அது 2வது பட்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதில் லாஸ் ஆகிறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. என்னன்னா நம்ம பெட்ரோலு, இன்னொன்று நம்ம தான் ஃபைன் கட்டணும், அவனுக்கு ஒன்றும் ஃபைன் கட்ட போகிறதில்ல. ஸோ சுரண்டி விட்றோம், விட்டுன்னு தான் இருப்பான். அதுக்குன்ட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு ஒரு எந்த அவசியமும் இல்லை. ஹலோ, ஹலோ, எனக்கு கால் பண்ணணும் தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் எனக்கு ஒரு பயம். சீரியஸாக எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா
நீ 7:10க்கு ஃபாஸ்ட் ஏறுறன்னு சொன்ன. ஓகே, அது என் மைண்டில் கிளியர் ஆயிடுச்சு. நீ ஏறிட்டேன்னா எப்பவுமே எனக்கு கால் பண்ணுவேன், நான் ஏறிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நீ எதுவும் பண்ணலையா, அதனால் வரமாட்டேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இன்னொன்று ஒன்று, பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, நம்ம வேற கால் பண்ணி எதுக்கு வேணாண்டா ரொம்ப சைலண்ட்டாக விட்டேன். நீ ஏன் பண்ணுற வரைக்கும் வேண்டா அப்படின்ட்டு. எங்கே வந்துட்ட? ஓகே ஓகே. ஓகே ஓகே. நான் என் அண்ணனை காலையில் விட்டுட்டு நான் அண்ணா நகர் பார்க் ஆண்ட உட்காந்துருக்கேன். இப்போ தான் அங்கேருந்து கிளம்புறேன் சென்ட்ரலுக்கு. எப்படியும் 1 hour ஆகும். பொறுமையாக தான் வர போகிறேன். அதுக்குள்ளே கரெக்டாகிடுவேன். ஃபாஸ்ட்டு தானே லோக்கலா? ஓகே. வரேன். சிக்னல் போடலை ஆனாலும் போகிறானுங்க. இதெல்லாம் மட்டும் போலீஸ் கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த ஸ்டாப் லைனை தாண்டி போய் நின்ட்டா உடனே வந்து கேட்டுருவாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா நம்மளை போட்டு உழுக்காயிரோம்பா. வேணாம். ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, என்னடா காலே பண்ணல அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பயம் தாங்க. நம்ம போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பட்டுன்னு கால் பண்ணி சொன்னால் ஒரு பயம் வரும்ல, அது மாதிரி தான் எனக்கு ஒரு பயம். அது இல்லாமல் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு எனக்கு ஒரு, நான் அவ்வளோ யாரும் ட்ரஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக போகவே மாட்டாங்க. நான் அவ்வளோ சீக்கிரமாக போகவே மாட்டேன். ஆனால் ஒன்ஸ் நான் ஒருத்தர் மேலே ட்ரஸ்ட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அது என்ன எல்லையாக இருந்தாலும் அதை நான் தாண்டி கூட போய் நிற்பேன். அதுதான் என்னோடய கேரக்டரே. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக ட்ரஸ்ட் வைக்க மாட்டேன். ஒன்ஸ் நான் அதை வச்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நரோட்டோ சீரீஸ் பார்த்த எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு டோபி மாதிரி, ஒபிட்டோ, நான் வந்து ஒரு ஒபிட்டோ மாதிரி. ட்ரஸ்ட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்காக இந்த உலகத்தை வேணாம், நான் எதை வேணா நான் அழிச்சிட்டு போகன்ட்டு ஒரு மைண்ட் தாட் வரும் எனக்கு. அதனால தான். ஆனால் இப்போ அந்த ட்ரஸ்ட்டு இல்லைன்னா இல்லை அவங்க மேலே. அவங்க வந்து ஒரு கேர்ள் நம்ம வந்து பட்டுன்னு போய் கால் பண்ணி நீ எங்கே வந்துட்ட அப்படின்னு சொன்னான்னா அவங்க வீட்டில் என்ன நினச்சிப்பாங்கன்னு எனக்கு ஒரு இது வரும்ல, ஒரு கஷ்டம் வரும். அதனால தான் நான் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். தப்பு தான், ஆனால் ஒரு பயம் இருக்குல்ல, அதனால தான் நம்மளால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக நான் சென்ட்ரல் வந்துட்டேங்க. ஆனால் முதல்ல எனக்கு இதில் ஒரு விஷயம் தெரியாது. வண்டி எங்கே பார்க் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்கள எங்கே பிக்கப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் சென்ட்ரல் வந்துட்டேன். அவ்வளோ வேணால் வேகமாக வரவே இல்லையே நான். கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் பார்த்திங்களா எவ்வளோ கம்மாக இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு செலவு வைக்கிறீங்க, அது நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மன்னர்கள், 3 மன்னர்கள், சேல சோழ பாண்டியன். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஒரு சிலை வச்சிங்க அப்படின்னா இது நம்ம தமிழ்நாடை அந்த இடத்துல ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி தான் இது. அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்மளோட பொலிட்டீஷியனோட சிலை இருக்குது. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட ஆளுங்களாம் இருக்காங்கள்ல. ஸோ இங்கே வண்டி போகக்கூடாது. எனக்கு தெரியல போகுதா இல்லையான்னு. வண்டி போகக்கூடாது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படிங்க திருப்பிடும். ஐயோ திருப்பி நிற்போம் எங்கண்ணா. எனக்கு எங்கே நிற்கணுன்னா சத்தியமாக ஐடியாவே இல்லை. இங்கேயும் நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க போர்டு. பார்க் பண்ணக்கூடாது, பார்க் பண்ணுறான்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எங்கடா பைக் நிற்கட்டுறதுனாடா இருந்த 2 பாயிண்டில் 1 பாயிண்ட் தான் காட்டுது.
என்னடா அக்கிரா நீ நீ பெட்ரோல் குடிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு குடிப்பேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சாடா. சரியான குடிகாரனா இருக்கியாடா நீ. ஐ திங்க் இப்படி தான் வரணும் நினைக்கிறேன். இன் பார்க்கிங்கு 2 பார்க்கிங்கா? பைக்குக்கு எங்கடா போய் பார்க்கிங் பண்ணுவேன்? சென்ட்ரலில் என்னெல்லாமா மாற்றுறாங்க, பைக்குக்காக எதுக்கு மாற்ற மாட்டேங்கிறானுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் இந்த மாதிரி போயிட்டு பார்க்குறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எங்கே போய் நிற்கிறதுன்னு எனக்கும் தெரியல. வாடி இருந்து பார்ப்போம், வேறு வழி இல்லை. ஆவடியில் வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவாங்க எனக்கு தோணுது. much later. ஸோ என்னடா ஃபீனிக்ஸ் மாலை போகிறேன்னு சொன்னேன், அப்படியே பாதியிலே வீடியோ கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போது அண்ணா நகரில் அது இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ இதுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம அந்த மாதிரி பர்சனை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம யாரையும் வர வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஜென்ரலாக அந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன டைம் நம்ம ஒதுக்கணுமோ அந்த டைமை நம்ம அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு டைம் ஒதுக்கி அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோன்னா ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணோம். அங்கே போய் ஒரு லஞ்சும் அங்கேயே முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஏதோ அண்ணா நகர் வந்துட்டேங்க. திருப்பி நான் என் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வெயில் அதிகமாக இருக்கா, அதனால் சிக்னல் இல்லாமல் நம்ம ஒதுங்கி வந்து நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகங்க. ஆனால் பரவாயில்ல, ஃபீனிக்ஸ் மால் ஓரளவுக்கு ஓகே. அதை ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க நினைக்கிறேன். சில இடத்தெல்லாம் அப்படியே ரொம்ப கச்சபச்சான்னு இருக்குது. மற்றபடி அது ஓகே தான். ஸோ இதோடு நான் என் வீடியோ எண்ட் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு புது கண்டென்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டில் தட் ஐ எம் கௌதம். யூ ஆர் வாட்சிங் GLG Motovlogs. பாய்.